9 chapter over. So 10th chapter, introduction to computer network. So already 11th standard we are learn different type of network: local area network, wide area network, metropolitan area network. So these are the network technology learned first in 11th standard. So now we are see what do you mean by network. So what are the history of computer and internet. So what do you mean by network, computer network? A set of computers connected together for purpose of sharing resource is called computer network. ஸோ இப்போ நெட்ஒர்க்கில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நெட்ஒர்க், இப்போ மொபைல் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட மொபைலும் அடுத்த மொபைலில் ஷேரிட் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ ஷேரிட் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஒரு ஃபைலோ, ஒரு இமேஜோ இல்லை ஒரு பிடிஎஃப் ஃபைலோ இல்லை ஒரு ஆடியோவோ இல்லை வீடியோ என்ன பண்ணுவீங்க, ரெண்டு பேர்த்துக்கு இடையில நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க. இதை தான் என்ன சொல்கிறாங்க, ஷேரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ரிசோர்ஸ் அப்படிங்கிறது மொபைல்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுமே மேலே மொபைல். ஸோ இப்போ ஷேர் பண்ணும்போது என்னெல்லாம் சர்வீஸ் ஷேர் பண்ணியிருக்கோம், ஆடியோ, வீடியோ, டாக்குமெண்ட், இதெல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ வாட் யூ மீன் பை நெட்வொர்க்? A set of computers connected together for the purpose of sharing resource is called computer network. So very important 2 mark question. What is computer network? Right. So what are the shared resource? என்னென்ன shared resource இருக்கு பாருங்க. So shared resource: printer, scanner, fax machine, web camera, file server. So these are the shared resource. இந்த ரிசோர்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், நீங்கள் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 40 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, 40 கம்ப்யூட்டர்ஸ் ஒரே ஒரு பிரிண்டர் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பிரிண்டர் என்ன பண்ணலாம், வி கேன் ஷேர். ஸோ லோக்கல் லேண்ட் கனெக்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம சர்வர் ஒவ்வொரு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷேர் ஒரு பிரிண்டர் வச்சு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இதுதான் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் யூ மீன், ஸோ another definition by internet. What do you mean internet? So network of network is called internet. So network of network is called internet. So world wide நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், நம்ம இன்டர்நெட்டுங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன் திஸ் ஸ்லைட், ஸோ வாட் யூ மீன் பை நெட்வொர்க்? ஸோ வாட் ஆர் த shared resource? What is internet? So set of computers connected together for the purpose of sharing resource is called computer network. So what are the shared resource? Printer, scanner, fax machine, web camera and file server. So what do you mean by internet? Network of network is called internet. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நமக்கு லேப்டாப் இருக்குது. ஸோ லேப்டாப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னு இது ஒரு டிவைஸு, மொபைலை நாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே என்ன பண்ணோம், ஷேர் பண்ணிகிட்ருக்கு. இதெல்லாம் என்ன ஆகிட்டுருக்கு, ஷேர் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இங்கே இந்த ரவுட்டர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஷேர் பண்ணிக்கிறோம். இப்படி ஷேர் பண்ணும் இன்ஃபர்மேஷன் நமக்கு ஷேர் பண்ணுது. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷேரிங். இது எல்லாமே என்ன சொல்லணும், ஷேரிங் ரிசோர்ஸ். ஃபைனலாக இதோட கனெக்ட் பண்ணலாம், வேர்ல்டு வைடாக கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ இந்த டிவைஸ் எல்லாமே நம்ம சர்வரில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்டர்நெட் வேர்ல்டு வைடில் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக என்ன தேவை, இன்டர்நெட்டுங்கிற கான்செப்ட் நமக்கு தேவை. ஸோ கம்ப்யூட்டர் விச் இஸ் கனெக்டட் டு நெட்வொர்க்கு கால்ட் ஆஸ் நோட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு கம்ப்யூட்டர், ஒரே ஒரு பிசி மட்டும் கம்ப்யூட்டர் மட்டும் இருந்தால் அது வந்து ஹோஸ்ட் நோடுன்னு சொல்ல மாட்டோம். 2 கம்ப்யூட்டர் எப்படி நீங்கள் லேண்ட் கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ அந்த சொல்கிறோம் அப்படின்னா நோட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எப்போ ஒரு கம்ப்யூட்டர் வந்து நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணுறோம் அப்போ அந்த கம்ப்யூட்டர் என்ன சொல்கிறோம், நம்ம நோடு. கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம், நோடுன்னு சொல்கிறோம். ஏ கம்ப்யூட்டர் விச் இஸ் கனெக்டட் டு நெட்வொர்க் கால் நோட். கேட்கலாம், வாட் யூ மீன் பை நோட்? கம்ப்யூட்டர் விச் இஸ் கனெக்டட் டு நெட்வொர்க் கால் நோட். ஸோ அப்படி ஷேர் பண்ணும்போது பார்த்தோன்னா எந்த இடத்துல நீங்கள் டேட்டாவை எங்கேருந்து டேட்டாவை சென்ட் பண்ணுறீங்களோ அந்த சென்ட் பண்ணுற இடம் சோர்ஸ், அதாவது டேட்டா ஆரிஜினேட்ஸ் நோடு வந்து சோர்ஸ்னு சொல்கிறோம். எங்கே ரிசீவ் ஆகுதோ அந்த ரிசீவ் ஆகிற பிளேஸ் என்ன சொல்கிறோம், டெர்மினேட்ஸ் நோடு சொல்கிறோம். அது டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சோர்ஸ் அப்படிங்கிறது, ஸோ நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா உங்கள் ஏரியா, உங்களோட கம்ப்யூட்டர் சோர்ஸு யாருக்கு ரிசீவ் ஆகுதோ அவங்க என்ன சொல்லணும், டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் நோட்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட் பை ஐபி அட்ரஸ். ஸோ வாட் யூ மீன் பை எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஐபி இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு நோடுக்குமே டிஃப்ரெண்ட் ஐபி அட்ரஸ் இருக்குது. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் வச்சு தான் நம்ம நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். நெக்ஸ்ட் அடுத்து, த வெல் நோன் நெட்வொர்க்கிங் ஃபார் ஆல் இஸ் நோன் ஆஸ் இன்டர்நெட். ஒன் பார் கொஸ்டின் கேட்கலாம். த வெல் நோன் நெட்வொர்க்கிங் ஃபார் ஆல் இஸ் டேஷ் அப்படின்னு ஒன் மாடல் கேட்கலாம், இன்டர்நெட். ஸோ வாட் யூ மீன் இன்டர்நெட்? ஸோ நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க் இஸ் கால் இன்டர்நெட். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அண்ட் த இன்டர்நெட். என்னென்ன ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து என்னென்ன வந்திருக்கு நமக்கு. ஸோ இப்போ நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ என்ன நெட்வொர்க்கிங் கான்செப்ட் வந்து அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 1950 பார்த்தீங்கன்னா 1950 SAGE. ஸோ வாட் இஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் SAGE? செமி
automatic ground environment, semi automatic ground environment. So that will be used at எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, மிலிட்ரி, யூஎஸ் மிலிட்ரியில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த நெட்வொர்க்கிங் கான்செப்ட் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூஎஸ் மிலிட்ரி ரேடார் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறான். ஸோ ஒன் மார்க் கொஷின் கேட்கலாம். வாட் எக்ஸ்பான்ஸ் SAGE, செமி ஆட்டோமேட்டிக் கிரவுண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இந்த எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, தட் டைப் ஆஃப் நெட்வொர்க் யூஸ்ட் இன் யூஎஸ் மிலிட்ரி ரேடார் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் 1960 SABRE, செமி ஆட்டோமேட்டிக் பிஸ்னஸ் ரிசர்ச் என்விரான்மெண்ட். ஸோ பிஸ்னஸ் பர்பஸாக வந்து ஸோ 1950 வந்து SAGE வந்தது. ஸோ அது வந்து ஒன்லி மிலிட்ரி பர்பஸ்க்காக வந்தது. ஸோ ஆஃப்டர் தட் ஸோ பிஸ்னஸில் நம்ம கம்யூனிகேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, நெட்வொர்க் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா எது யூஸ் பண்ணுறாங்க, SABRE, செமி ஆட்டோமேட்டிக் பிஸ்னஸ் ரிசர்ச் என்விரான்மெண்ட். ஸோ that will be used in all at commercial airline reservation system online connected with the two mainframe computers. So online reservation அதாவது ஏர்லைன் ரெசர்வேஷனில் ரெண்டு மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் நம்ம என்ன பண்ணுறாங்க, டூ மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்கெட் ஸ்விட்சிங். ஸோ வாட் யூ மீன் பை பாக்கெட்? ஸோ எவரி டேட்டா இஸ் கன்வெர்டட், எவரி மெசேஜ் divided into some block, that block is known as packet சொல்கிறாங்க. ஸோ இப்போ டேட்டா வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பிளாக்காக இருக்கும். ஒவ்வொரு பிளாக்கும் என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு பிளாக் என்ன சொல்கிறாங்கன்னா பேக்கெட் சொல்கிறாங்க. ஸோ இப்படி பேக்கெட்டை அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா டேட்டா மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இந்த பாக்கெட் ஸ்விட்சிங் யார் டெவலப் பண்ணுறாங்க, இந்த பாக்கெட் ஸ்விட்சிங் வாஸ் டெவலப் பை பால் பாரன் அண்ட் டொனால்ட் டேவிஸ். ட்ரான்ஸ்ஃபர் த இன்ஃபர்மேஷன் பிட்வீன் கம்ப்யூட்டர் அண்ட் நெட்ஒர்க். ஸோ கம்ப்யூட்டர்களையும் நெட்ஒர்க்லேயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி என்ன சொல்கிறாங்க, பேக்கெட் ஸ்விட்சிங்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் என்ன யூஸ் பண்ணுறாங்க, NPL அப்படிங்கிற நெட்ஒர்க். ஸோ வாட் இஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் NPL, நேஷனல் ஃபிசிக்கல் லெபார்ட்டரி அட் யுனைடெட் கிங்டம் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். ஸோ வாட் இஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் LAN, ஸோ லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். அது எங்கே யூஸ் பண்ண, யுனைடெட் கிங்டம் யூஸ் பண்ணுறாங்க. யூஸிங் லைன் ஸ்பீட் எவ்வளோ சொல்கிறாங்க, 768 kbps இம்ப்ளிமெண்ட் பை டேவிஸ் பைனியர். ஸோ அப்போ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, டேவிஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணுறது, இந்த நெட்ஒர்க், இந்த லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் எங்கே கனெக்ட் பண்ணுறாருன்னா யுனைடெட் கிங்டமில் கனெக்ட் பண்ணுறாரு. அந்த நெட்ஒர்க் எந்த லெபார்ட்டரி பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபிசிக்கல் லெபார்ட்டரி. ஸோ எவ்வளோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 768 kbps. ஸோ அதில் டேட்டா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு நமக்கு ஓடும். ஸோ எவ்வளோ ஸ்பீடில் நமக்கு இந்த நெட்ஒர்க் நமக்கு அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகுது நமக்கு தெரியும். இது ஸ்பீட்னு சொல்லுவாங்க. அங்கே அப்போ அந்த லேன் கனெக்ட் பண்ணும்போது எவ்வளோ ஸ்பீடில் நமக்கு வந்திருக்கு அப்படின்னா 768 kbps. ஸோ ஃபஸ்ட்டு டெக்னாலஜி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா SAGE, செமி ஆட்டோமேட்டிக் கிரவுண்ட் என்விரான்மெண்ட்ஸ். அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா SABRE, செமி ஆட்டோமேட்டிக் பிஸ்னஸ் ரிசர்ச் என்விரான்மெண்ட். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பேக்கெட் ஸ்விட்சிங் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேக்கெட் ஸ்விட்ச் டெக்னாலஜிங்கிறது நம்மளுடைய மெசேஜ், அதாவது நம்மளுடைய மெசேஜுங்கிறத டேட்டான்னு சொல்கிறோம். அந்த டேட்டா என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி பார்ட்ஸ் அனுப்புகிறோம். அது பார்ட்ஸ்னு சொல்லலாம், பிளாக்னு சொல்லலாம். அந்த பிளாக் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேக்கெட்னு சொல்கிறாங்க. அப்படி பேக்கெட்டஸ் என்பது டேட்டா மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி யார் இன்ட்ரடியூஸ் பண்ணால், பால் பாரன், அடுத்து டொனால்ட் டேவிஸ் அப்படிங்கிறத இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டேவிஸ் ரெண்டு பேரும், அந்த 2 மெம்பர்ஸ் தான் இந்த பாக்கெட் ஸ்விட்சிங் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த பாக்கெட் ஸ்விட்சிங் டெக்னாலஜி வந்து LAN லேன் யூஸ் பண்ணுறாங்க. அது எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யுனைடெட் கிங்டம் யூஸ் பண்ணுறாங்க. எந்த லேப் அப்படின்னா NPL நெட்ஒர்க் நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபார்ட்டரி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எவ்வளோ ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 768 kbps. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் 1963 Intergalactic Computer Network. Intergalactic Computer Network was sent by J.C. Rickleder to his office colleague discussing about his concept network computer network encouraged to access communication uses of networks. So இது 1963. So next பார்த்தீங்க அப்படின்னா டெலிஃபோன் ஸ்விட்ச் 1965 டெலிஃபோன் ஸ்விட்ச். ஸோ பாக்கெட் ஸ்விட்சிங் பார்த்துட்டோம், இது என்ன டெலிஃபோன் ஸ்விட்சிங். ஸோ இப்போ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாக்கெட் ஸ்விட்சிங் அண்ட் டெலிஃபோன் ஸ்விட்சிங் அப்படின்னா பாக்கெட் ஸ்விட்சிங்கிறது கனெக்ஷன்லெஸ். ஸோ ரெண்டு பேரும் ஆன்லைன், இப்போ மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்க வச்சுங்க, இப்போ மெசேஜ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறீங்கன்னா ஆப்போசிட் இருக்கிற ஆன்லைனில் இருக்குன்னு நெசசிட்டி கிடையாது. இப்போ நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவர் டெலிவரி ஆகிருக்கும்.
பட் அவர் ஓப்பன் பண்ணி பார்க்க தேவை நெசசிட்டி இல்லை, அதே டைமில் ஓப்பன் பண்ணி பார்க்க நெசசிட்டி இல்லை. இது வந்து கனெக்ஷன் லெஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அட் த சேம் டைம் 2 பேர் கனெக்ஷன் இருக்க நெசசிட்டி கிடையாது. பட் கனெக்ஷன் டெலிஃபோன் சுவிட்சில் வந்து 2 பேரும் என்ன நமக்கு இப்போ நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் ரிசீவ் பண்ணுவார். அப்போ தான் 2 பேரும் என்ன பண்ணீங்க மெசேஜ் நீங்கள் ஷேர் பண்ணி. இது வந்து கனெக்ஷன் ஓரியன்டட்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பாக்கெட் சுவிட்சிங் வந்து கனெக்ஷன் லெஸ்ஸு, இது வந்து டெலிஃபோன் சுவிட்ச் வந்து பாக்கெட் கனெக்ஷன் ஓரியன்டட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? The first widely used telephone switch was introduced by Western Electronic which implemented true computer control. So next பார்த்தீங்கன்னா 1966 என்ன கொண்ட WAN wide area network. So experimental paper on WAN wide area network has published by Thomas Merrill and Lawrence G. Roberts, published in the area of time sharing concept. So இது 1966. ஸோ இப்போ வைட் ஏரியா நெட்டுங்கிற அந்த பேப்பர் எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 1966 தான் நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சரியாப்பா? ஸோ ரிமைனிங் ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் என்ன இருக்குது, ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் இருக்குது. ஸோ அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.